ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொக்கி இருக்க பக்கத்தில் வந்துட்டு இப்போ நான் சுற்றளவு எடுக்கிறேன். இந்த ப்ளவுஸோட அளவு சுற்றளவு வந்துட்டு 9.5 இன்ச் இருக்குது. இந்த கொக்கியோட கார்னரில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லீவ் சைட் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போது 9.5னா 1.5 இன்ச் கூட்டிக்கோங்க, இல்லை 2 இன்ச் கூட கூட்டிக்கோங்க. அது வந்து தையலுக்காக நம்ம விடுறது தான். நான் 9.5னா 11.5 வச்சுருக்கேன். இப்போது 2 இன்ச்சு வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி சுற்றளவு நம்ம நோட் பண்ணிவிட்டு துணியை 2ஆக நான் மடித்து போட்டு அதில் சுற்றளவு 11.5 நோட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக விட்டு வச்சுக்குவோம். இந்த 1.5 இன்ச்சு வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு பேக் சைடு. இதுலேருந்து ப்ளவுஸோட ஹைட் வந்துட்டு நம்ம வைக்கணும். நான் ப்ளவுஸோட ஹைட்டை அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹைட்டு கிடச்சிரும். நான் வச்சுட்டு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டேன். இப்போ அந்த ஷோல்ட்ரு நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நான் மடித்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சை வந்துட்டு மேலே வந்த ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து கழுத்து வந்துட்டு 3 இன்ச் அளவு விட்டுக்கிறேன். அது இல்லாமல் தையலுக்கு 1/4 இன்ச்சு விடணும். ஷோல்டர் வந்துட்டு 2.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். கழுத்து வந்துட்டு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்துட்டு தையலுக்காக விட்டு சேர்த்துமே நான் விட்டுருக்கேன். 2.25 இன்ச்சு வந்துட்டு கழுத்து, 1/4 இன்ச்சு வந்துட்டு தையலுக்கு. அப்புறம் ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வச்சுட்டு மிச்சத்துக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த கொக்கி இருக்குது இல்லையா, இந்த பக்கம் வந்து சைடு ஜாயின் பண்ணியிருப்போம். அங்கே ஆம்ஹோலுக்கு அதை நோட் பண்ணிக்கணும். நான் 6 நோட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பட்டி நம்ம வந்துட்டு பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, நெக்ஸ்ட் கழுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு கர்வ் போட்டுட்டு கை வளைவுக்கு வந்துட்டு 1.5 இன்ச் அளவு நம்ம வைக்கணும். இப்போ இந்த பட்டி மார்க் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த ஓரத்துலேருந்து 3.5 இன்ச்சு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு நோட் பண்ணி அந்த 3.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வச்சு ஒரு கர்வ் மாதிரி ஒன்று போடணும். இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு மேலே உள்ள பீஸை மட்டும்தான் கட் பண்ணணும், கீழே உள்ள பீஸையும் கட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். மேலே உள்ள பீஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவு எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கழுத்து எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் சைடு கட் பண்ணணும். பேக் சைடு வந்துட்டு ரவுண்ட் நெக் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை நெக் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை டிசைன் நெக் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ரவுண்ட் நெக் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இப்போ நான் கழுத்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச் தையலுக்கு விடணும். அதை வந்து நான் மொத்தமாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரவுண்ட் போட்டுட்டு இப்போ அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கழுத்தை கட் பண்ணுறேன். இப்போது இதை சென்டரை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து 3 இன்ச்சு ஹைட்டு வைக்கணும். 3 இன்ச் வச்சுட்டு அங்கேருந்து 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு, அது வந்து 32 34 வரைக்கும் நீங்கள் 1.5 இன்ச் வைக்கலாம். 36 37 இந்த மாதிரி இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக 1.25 இன்ச்சு வைக்கலாம். கீழேயும் நான் 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது மாதிரி தான் டாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம். நான் கீழே இந்த 1.5 இன்ச்சு விட்டேன் இல்லையா தையலுக்கு, அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்.
இந்த டாட் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்ணியிருக்க சாக் பீஸால் நான் போட்டிருக்கதை வந்துட்டு நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாம். இதோட வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகும். அதை பார்த்து தையல் கற்றுக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்துட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கை வந்துட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். தையலுக்கு 1 இன்ச் தான் விடுறேன், ஏன்னா இது வந்துட்டு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிற ஃபேப்ரிக்கோட ஹைட்டை நான் அப்படியே வச்சுக்கிட்டு 3 இன்ச்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இதோட சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்குள்ளதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டி கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதோட முன்கழுத்து வளைவு, முன்கை வளைவு கட் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் வச்சு கர்வ் போட்டு கட் பண்ணணும். நான் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.